நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயினுடைய கட்சி கொடி என்னவாக இருக்கும் அப்படின்றது இந்த புகைப்படம் இன்று காலையிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து விஜயனுடைய படம் ஒரு புறமும், அதே போல் சிவப்பு மஞ்சள் மட்டும்தான் அதனுடைய அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் அப்படியே அவருடைய லெட்டர் பேட் எடுத்து பாருங்கள், விஜயனுடைய அறிக்கைகள் எடுத்து பாருங்கள், 2 வண்ணங்கள் தான் இருக்கும், எழுத்துக்கள் கருப்பு. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு மஞ்சள் தான் இருக்கும் அவருடைய லெட்டர் பேடில். நேற்றைய லெட்டர் பேட்லேயே அதான் இருக்குது, முன்பு வெளிவந்ததுலேயே அதான் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் மையப்படுத்தி நடுவில் என்ன அப்படின்றது மட்டும் தான் கேள்வியாக இருக்கிறது. நடுவில் வாகை மலர் இடம் பெறப்போகிறதா, நடுவில் விஜயனுடைய முகம் இடம் பெறப்போகிறதா, நடுவில் இரட்டை போர் யானைகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஸோ அது இடம் பெறப்போகிறதா, சிவப்பு மஞ்சள் அப்படின்ற நிறத்தோடு இடையில் என்ன அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. அதற்கான விடையை இன்னும் சில நிமிடங்களில் விஜயே வந்து கொடியேற்ற நிகழ்வில் காட்ட இருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் இணைந்திருக்கார். திரு சுமன் சி ராமன், விஜயனுடைய இந்த உறுதிமொழியை பார்த்துருப்பீங்க. இந்த உறுதிமொழி அவருடைய அரசியல் பயணம் எதை நோக்கியதாக, எந்த கொள்கையில் அவர் பயணிப்பார்னு ஏதாவது தெளிவுபடுத்துதா உங்களுடைய பார்வை? இல்லைங்க, இந்த உறுதிமொழியில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பெரும்பாலான அரசியல் கட்சிகள் எல்லாம் கூறுவதுதான். ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் எதுவும் எனக்கு தென்படவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் we need to wait. எல்லா அரசியல் கட்சியும் லஞ்ச லாவணியமற்ற அரசு, ஊழலற்ற அரசு அப்படின்னு அதெல்லாம் அமைப்போன்னு உறுதிமொழி பண்ணுவாங்க. ஆனா தேசத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறுவோம், மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறுவோம் அப்படின்றதெல்லாம் அதோடு இது தமிழ் தேசியத்தை இணைத்தும் சில வரிகள் இருக்கு. சாதி மத பாலினம் பிறந்த இடம், இதால நீங்க பிரிவினை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு புதுமையா இருக்கு. இல்லையே, இது வந்து எல்லாருமே வந்து ஜாதி மத வேறுபாடுகளை தாண்டி எங்கள் அரசியல் இருக்கும்னு தான் எல்லா கட்சியும், ஜாதியை வைத்து மதத்தை வைத்து பிளவுபடுத்தும் அரசியல் கட்சிகளும் கொள்கை ரீதியா இதான் சொல்லுவாங்க. அதனால இதை வந்து வைத்துக்கொண்டு அவருடைய கொள்கை எப்படி இருக்க போகுது, கட்சியினுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. மெயின் திங், அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும், கேட்கும் கேள்விகளுக்கு எப்படி என்னென்ன எவ்வளவு தெளிவாக அவருடைய நிலைப்பாடு இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கணும். மூணாவது, தமிழ் தேசியத்துக்கே வந்து இங்கு தமிழ்நாட்டுல ஒரு வெரி லிமிடெட் எலக்ட்ரேட் தான் இருக்காங்க. அதனாலதான் வந்து நாம் தமிழர் இன்னும் 8%, 7%, 9% அந்த ரேஞ்சில இருக்கிறாங்க. ஸோ தமிழ் தேசியத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு தமிழ்நாட்டுக்கு இருந்ததுன்னா அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கலாமே. ஸோ அதனால அதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப லிமிடெட் ஆடியன்ஸ் தான் இருக்கு. அதை வைத்து பயணிப்பார் என்று நான் நினைக்கவில்லை. ஏன்னா அது வந்து ஒரு வெற்றி பாதையை நோக்கி அவரை செலுத்துமா அப்படிங்கிறது மிகவும் சந்தேகமான ஒரு விஷயம். சோ இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்க. ஏன்னா அவங்க கூட அவங்க அட்வைசரி டீம் எப்படி இருக்க போகுது, என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க, எதுவுமே தெரியாம இன்று வெறும் இட்ஸ் மோர் மீடியா ஈவென்ட், அவ்வளவுதான். கொடி ரிலீஸ் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு 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 1% ஐடியா கொடுக்கும். ஓஹோ இதெல்லாம் பேசுறாரு, சரி. பட் அடுத்த கட்டம் அவர் எப்படி நடவடிக்கை இருக்க போகிறது, இந்த மாநாட்டுல யாரெல்லாம் கலந்துப்பாங்க, மற்ற கட்சிகளினுடைய தலைவர்களை ஈர்க்க போறாரா, இல்ல புது தலைமை மாதிரி உருவாக்க போறாரா, நிறைய ஒரு 100 கேள்விகள் இருக்கு. எந்த கேள்விகளுக்கும் பெரும்பாலான கேள்விகளுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. நீங்க முக்கியமா ஒன்று சொன்னீங்க, அவர் விஜய் வந்து மீடியாவை எப்படி வந்து அப்ரோச் பண்ண போறாரு அப்படின்னு. இப்போ இருக்கிறது வந்து சமூக வலைத்தள யுகம். விஜய் ஒரு ட்வீட் போட்டோ இல்ல அதன் மூலமா தான் வந்து கட்சியுடைய பெயரையே அறிவிச்சாரு. ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்றப்போ பிரஸ் மீட் எதிர்கொள்ளணும், தொடர் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு. அதை விஜய் வந்து அதை கடந்துருவாரு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல, அதை வந்து கடப்பதற்கு வழியே கிடையாதுங்க. நீங்க யாராக இருந்தாலும், பிரதமர் மோடி செய்திருக்கிறார் என்றால் பிரதமர் மோடி இப்போ பிரதமர் ஆன பிறகு இவ்வாறு செய்திருக்கிறார். இதற்கு முன்னாடி அவரும் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு, எவ்வளவோ இன்டர்வியூ நம்ம பார்த்திருக்கோம். அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்லி மீடியாவாவது கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாரு. ஸோ மீடியா சந்திப்பு இல்லாமல் கடுமையான கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லாமல் மக்கள் வந்து அரசியல் தலைவராக யாரையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் அது தாண்டி விட்டது. அதனால அவர் நிச்சயமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கணும், அன்ஸ்கிரிப்டட் கொஸ்டின்ஸை எதிர்கொள்ளணும். அதற்கு மக்கள் மனதுல ஒரு ஒரு நம்பிக்கை வரும் வழியில் அவர் பதில் கூற வேண்டும். அதுக்கு பிறகுதான் அந்த அக்செப்டன்ஸே தொடங்கும். இல்ல தொடர்ச்சியா மீடியாவை அட்ரஸ் பண்றதோ இல்ல வந்து தொடர் பேச்சுக்களோ சீமா அந்த மாதிரி பேசுறதோ அதெல்லாம் திராவிட கட்சிகளே பேச்சாரா வளர்ந்தது. இன்றைய அரசியல் வேறு மாதிரியாக இல்லையா? இன்னைக்கும் பேசிதான் கட்சியை வளர்க்கணுன்ற தேவை இருக்கா? இல்ல இல்ல, பேசிய நான் வந்து ஸ்பீச் கொடுத்ததுன்னு நான் சொல்லல. நான் சொல்றது கேள்விகள். நீங்க அரசியல் கட்சி தலைவர் ஒரு ஐவரி டவர்ல இருந்த காலம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவர்
மீடியாவை சந்திப்பதுங்கிறது வந்து ஒரு அவாய்ட் பண்ண முடியாத ஒன்று. சோ நான் ஸ்பீச் மட்டும்தான் கொடுப்பேன், ட்விட்டர்ல மட்டும்தான் நான் போஸ்ட் போடுவேன்னாக்கா அது வந்து எந்த அளவுக்கு எடுபடும் என்று தெரியவில்லை. சோ நிச்சயமா அடுத்த சில வாரங்களில் இந்த மாநாடு ஏதோ நடத்த போறாங்கிறாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடியே அவர் மீடியாவோட ஒரு அன்ஸ்கிரிப்டட் ப்ரீவீலிங் இன்டர்வியூ ஒரு 1 hour டைம் கொடுத்து அந்த இன்டர்வியூல அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் எப்படி பதில் சொல்றாருங்கிறது தான் அவர் கொடுக்கிற ஸ்பீச்சை விட, கொடியை விட, கொள்கையை பத்தி அவர் பேசுறதை விட அதுதான் நான் முக்கியமா பார்க்கிறேன். நன்றி திரு சுமந்த். ஊடகங்களிடம் அவர் எவ்வாறு பேச போகிறார், சமூக பொருளாதார இந்த விஷயங்கள் பற்றெல்லாம் ஊடகங்கள் செய்தியாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அவர் எவ்வாறு பதிலளிக்கிறார்ன்றதை வச்சு அவருடைய தெளிவு, அவரை அதை தாண்டி அவருடைய அரசியலை கணிக்கலான்ற பார்வைகள்லாம் வெளிப்படுத்துறீங்க. இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.